மக்கள்லாம் திருந்திட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா அப்பாவே வந்து மாறிட்டாரு. அவருடைய வயசில் இருக்கும்போதே அவரே மாறிட்டார். அப்போ எல்லோரும் மாறிட்டாங்கன்னு தான் அர்த்தம். பாய் பாய். இந்த ஷர்ட்டை ஆர்டர் பண்ணிவிட்டு சொன்ன செம திட்டு எனக்கு ஏன் இதெல்லாம் நீ ஆர்டர் பண்ண, நான் கேட்டேன் நான் உங்ககிட்ட அப்படி சொல்லிட்டு எனக்கு செம திட்டு. எப்பவுமே பட்டு வந்து அவங்களுக்காக எதுவுமே வாங்கிக்க மாட்டாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ராஸ் த்ரீ ரோஸ். என்னடா அது இங்கே இருக்கேன்னு சொல்லிட்டு பார்க்குறீங்களா? கோதாவூருக்கு வந்துட்டேன். காலையில் பட்டு தான் கூப்பிட்டு வந்தாங்க. நானும் வத்சன் பட்டு வந்திருக்கோம். பட்டு வந்து என்னை விட்டுட்டு போயிடுவாங்க குயிலாப்பாளையம். வத்சன் அத்தை வீட்டிலேருந்து வந்துட்டோமா? இவர் என்ன பண்ணுறாரு பாருங்க. இந்த டயர் எடுத்து கொடுக்க சொல்லி இந்த டயர் வந்து ஓட்டியே ஆகணுமா. வெளியில் ஃபுல்லாக செம சேரு. அந்த மழை பெஞ்சிச்சில நைட்டு ஃபுல்லாக. ஆனால் சேராக இருக்காங்க. உள்ளே ஓட்டிகிட்ருக்கான். சரி உள்ளே ஓட்டேன், வெளியில் போகக்கூடாதுன்னா. அம்மா இன்னும் வரல, நான் மட்டும்தான் இங்கே வந்திருக்கேன். அவ்வளோதாவுக்கு அம்மா வந்து குயிலாப்பாளையத்தில் இருக்காங்க. பொறுமையாக வருவாங்க. இங்கே 7 மணிக்கு வந்தோம். வந்து அப்படியே ஹோட்டல் வேலை கொஞ்சம் பண்ணிவிட்டு இப்போ தான் கொஞ்சம் ஃப்ரீ ஆச்சு. அம்மா வந்து கடைக்கு போயிருக்காங்க. எங்கள் அம்மா கடைக்கு போயிருக்காங்க. பாட்டி வந்து ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க. சுகர் டேப்லெட்லாம் வாங்குறதுக்கு வானூருக்கு. ஸோ அதனால் நானும் வச்சந்தான் இப்போ இருக்கும். இப்போ அங்கே போயிடுவேன். அங்கே போயிட்டு ஏன்னா 10-15 நாள் ஆச்சுல அங்கே போயிட்டு. ஸோ அங்கே போயிட்டு க்ளீன் பண்ணணும். நிறைய டஸ்ட்டாக இருக்கும், பெருக்கி துடைக்கணும். அதுக்கப்புறம் நாங்கள் ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி பட்டுக்கு வந்து ஒரு ஷர்ட் வந்து ஆர்டர் பண்ணேன். அது அம்மா தான் இங்கே வாங்கி வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், இது உங்கள்கிட்ட ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஆக்சுவலாக இந்த ஷர்ட்டை ஆர்டர் பண்ணிவிட்டு சொன்ன செம திட்டு எனக்கு ஏன் இதெல்லாம் நீ ஆர்டர் பண்ண, நான் கேட்டேன் நான் உங்ககிட்ட அப்படி சொல்லிட்டு எனக்கு செம திட்டு. எப்பவுமே பட்டு வந்து அவங்களுக்காக எதுவுமே வாங்கிக்க மாட்டாங்க, நான் தான் வாங்கி தருவேன். நானே ஒரு 10 ஷர்ட் கிட்ட ஆன்லைன்லேயே ஆர்டர் பண்ணி வாங்கி கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் திட்டி அவங்க வாங்கினா உண்டு, இல்லை அம்மா கூட வாங்கி கொடுத்துருக்காங்க துணி கடையில். ஸோ இது மாதிரி அவங்களுக்குன்னு ஒன்று கூட வாங்கிக்க மாட்டாங்க. போட்டுக்கிற இன்னர்லேருந்து ஷர்ட்லேருந்து பேண்ட்லேருந்து எதுவுமே வாங்கிக்க மாட்டாங்க. எங்களுக்கு தான் வாங்கி தருவாங்க. சரி, இது பார்த்தேன். இந்த ஷர்ட் நல்லா இருந்துச்சு, ரேட்டும் கம்மி, 260 தான், 260 தான். ஸோ இது உங்ககிட்ட காமிக்கிறேன். இது நானே இப்போ தான் பார்க்குறேன். நான் வந்து ஃபோனில் பார்த்தேன், சேம் அதே கலர் தான் வந்திருக்கு. தொட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இன்னும் அவங்களே பார்க்கல, பட்டுவும் பார்க்கல, ஆனால் வந்திருக்குன்னு சொல்லிட்டாங்க என்கிட்ட. நான் வந்து அப்படியே ஜிபேயில் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். அம்மா வந்து வாங்கி வீட்டில் வச்சுருக்காங்க, நானும் இன்னும் பார்க்கல பிரிச்சுட்டு அப்படின்னு சொன்னாங்க. இது அப்படியே வெளியிலே இருந்தது. வச்சான் அப்பாவோட ஷர்ட் பார்க்கலாமா? இப்போ இது முக்கியமாக என்னென்னா சைஸ் மாறாமல் வந்துருக்கணும். சைஸ்லாம் மாறிடுச்சுன்னா அவ்வளோதான், என்னை போட்டு திட்டுன்னு திட்டுவாங்க. இங்கே வரும், ஒரு கையால் பிரிக்க முடியல. கலர் சூப்பராக இருக்குல்ல, செக்குடு. இது ஸ்கை ப்ளூ வித் பிளாக். இது பிளாக்குன்னு சொல்ல மாட்டாங்க, ஒரு மாதிரி நேவி ப்ளூ ஸ்கை ப்ளூ ஒரு மாதிரி இருக்குது. பார்க்கலாமா ஓப்பன் பண்ணி? சூப்பராக இருக்குது. மேலே தூக்கி காமி ஷர்ட்டை. இங்கே பாருங்கள், இதுதான் ஷர்ட். நல்லா இருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்கள். 260 தான் இது. மேலே தூக்கி காமி கேமராவை. அம்மா தெரியுதுண்ணா? போட்டு பார்த்துட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன். தெரியுதா? இங்கே பாருங்கள், வட்சன் தான் எடுத்தாங்க வீடியோ. இப்போ உங்ககிட்ட காமிக்கிறேன். அதில் ஒழுங்காக காமிச்சானான்னு தெரியல. ஸோ இதுதான் ஷர்ட்டு, ப்யூர் காட்டன். இது நல்லாயிருக்கு. பட் தண்ணியில் போட்டால் எப்படி இருக்குன்னு தெரியல. ப்யூர் காட்டன் இது நல்லாயிருக்கு. இது வந்து பட்டு வந்தோடனே நான் போட்டு காமிக்க சொல்கிறேன். இப்போ வந்து கடைக்கு போயிருக்கேன், ஹோட்டல் கடைக்கு. வட்சனுக்குலாம் சாப்பிட்றதுக்கு டிஃபன் எடுத்துகிட்டு வருவாங்க இதுக்கப்புறம். ஸோ அங்கே போயிட்டு அப்பா உங்ககிட்ட காமிக்கிறேன். பொறுமா போய்க்க. இப்போ ஏன் போகிறா? நல்லா இருக்கு உனக்கு இந்த ஷர்ட். ஆனால் கொஞ்சம் நீ டிஷர்ட் உள்ளே போட்டிருக்கிறதுனால உனக்கு டைட்டாக இருக்குது. நீ அதை ரிமூவ் பண்ணிட்டு போட்டால் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன்ல. உனக்கு பிடிச்சிருக்கா இல்லையா?
பிடிக்கல. எனக்கே எந்த ட்ரெஸ் போட்டாலும் பிடிச்சிருக்கா பிடிக்கல எனக்கே தெரியல. நல்லா இருக்கு, அடுத்தவங்க சொன்னாதான் தெரியும். இந்த ஷர்ட் நல்லா இருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு பிடிச்சிருக்குப்பா. டிஷர்ட் போட்டுக்கிறேன். உள்ள டிஷர்ட்டை ரிமூவ் பண்ணிட்டு டக்கின் பண்ணா சூப்பரா இருக்கும் உனக்கு. வரேன் நான் சாப்பிட்டுட்டு அப்படியே ஊட்டிட்டு மழை பெஞ்சிச்சு பாரு. நேற்று வந்து வீட்டில் என்னடா இது இப்படி இருக்குன்னு பார்த்தா மழை பெஞ்சிச்சு, அதான் இப்படி இருக்குன்றாரு அப்பா. ஒரே சேரா தண்ணி ஃபுல்லாக மழை பெய்ய உள்ளே வந்துடுச்சு. அவனுக்கே பசி இது போல இது அவனே பிரித்து சாப்பிட்றான். கிரி பசிக்குதா? சரி நான் அவினாஷ் மாமா வீட்டுக்கு போய் வரேன். போய் வரட்டா? சரி இங்கே அம்மா கூட இரு. பாய். பாய். க்ளீன் பண்ணிட்டியா எல்லாத்தையா? இன்னும் க்ளீனே ஆகாது, பண்ணினே இருப்பேன் நான். இத்தனை நாள் அங்கே வந்து ரெஸ்ட் எடுத்தேன். இப்போ இதுக்கப்புறம் உனக்கு வேலை ருட்டீன் தான். வேலை 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 பண்ணினே தான் இருப்பேன். கிச்சன்லாம் ரொம்ப நாஸ்தியாக இருந்தது. ஒட்டின கிட்டனெல்லாம் தொடச்சிட்டு பெருக்கிட்டு அடுப்புலாம் க்ளீன் பண்ணிட்டு சாப்பாடு வச்சுருக்கேன். சாப்பாடு வந்து வடிச்சிட்டுவேன். சாப்பாடு வடிச்சிட்டு குழம்பு வீட்டை எடுத்துகிட்டு வந்துடுவேன். ஒரு 2 பேர் சாப்பிட்ற மாதிரி கப்பில் ஊற்றி எடுத்துகிட்டு வந்துட்டோன்னா அப்பா போட்டு சாப்பிட்டுப்பாரு. நானும் தம்பி எங்கள் வீட்டை சாப்பிடுவோம். மதியம் லஞ்சு. இப்போ பாத்திரம்லாம் வாரி போட்டிருக்காது, ஃபுல்லாக வாஷ் பண்ணிவிட்டு துணி கொஞ்சம் இருக்குது, அதெல்லாம் துவைச்சிட்டு நான் வீட்டுக்கு போயிடுவேன். பட்டு வந்து இப்போ கிளம்புறேன்ட்டு அப்படியே பறக்குறாங்க. துணிலாம் அப்புறமா துவைச்சிக்கப்பட்டு இன்னைக்கு உடுப்பட்டு மழைலாம். சரி நீ போயிட்டு என்னைக்கு வருவ? திங்கக்கிழமை வந்துடு. அப்புறம் நாங்கள் எல்லாருமே வீட்டுக்கு வந்து அன்னைக்கு விஜயோடைய பரப்புரை பிரச்சாரத்தை நான் அதை பார்த்துக்கிட்டே இருந்தேன். அப்போ பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அப்பாவும் என்ன பார்க்குற எனக்கு காமி அப்படின்னு சொன்னார். அப்பாவும் பார்த்துட்டு ஓ விஜய் பார்க்குறியா அப்படின்னு சொன்னார். அப்போ பாருங்கள் அப்பாவுக்கும் விஜய் இப்போ தெரிஞ்சிடுச்சு. எல்லாருக்குமே இப்போலாம் வந்து விஜய் தெரிஞ்சிடுச்சு. எல்லாருமே வந்து திரும்பிட்டாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அதனால் அப்பாவும் வந்து இது வரைக்கும் நான் வேறு எதுக்கு தான் பண்ணேன், ஆனால் இதுக்கப்புறம் வந்து நான் மாறிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா சொன்னார். அப்பா வந்து கையை காமிக்கிறாரு பாருங்கள். எனக்கே ஒரு அதிசயமாக ஆச்சரியமாக தான் இருந்தது. பரவாயில்ல மக்கள் எல்லாருமே திருந்திட்டாங்க அப்படின்ட்டு எனக்கே தோணுச்சு. சரிப்பா நீ எதுக்கு ஓட்டு போடு அப்படின்னு கேட்டேன். அப்பா வந்து நான் மாறிட்டேன்டா அப்படின்னு சொன்னார். ஆனால் எதுக்கு ஓட்டு போடலாம் சொல்லலை. ஆனால் அந்த வீடியோவை பார்த்துட்டு மட்டும் நான் இந்த மாதிரி ஒரு ஆக்ஷனோட கையை காமிச்சார். ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் பட்டுலாம் விட்டுட்டு இப்போ தான் வந்தேன். நான் ஒரு 12:30 மணிக்கு வந்தேன். அப்புறம் ஒரு 1:30 மணிக்கு 1:45 மணிக்கு ஸ்வேதா கூட்டாந்தேன். ஸ்வேதாவை கூட்டாந்த உடனே பீஸா இது பீஸா ஊருக்காக மட்டும் செஞ்சுக்கிறாரு இவர். ஆனால் வந்து பட்டு வந்து செஞ்சு கொடுத்து அனுப்புன்னு சொல்லிச்சு. நான் ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமை போவேன். சீஸ் இருக்குது அது ஃபுல்லாக சாப்பிடு. சாப்பிடு. ஆனால் இதில் போட சூப்பர் இல்லை தானே? ஹோம்மேட் டேஸ்ட். ஓ மை காட் டேஸ்ட். ஹோம்மேட் டேஸ்ட் இருக்கும். ஆமாம், பின்ன கடையிலாம் சாப்பிடக்கூடாது.